வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சிருந்தால் போதும், அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட்மேன் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதை எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு 60 days படித்ததுக்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அது இல்லாமலே கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போன்ற நியூஸ் உங்களுக்கு வேணும்னா தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கான்செப்ட் போகலாமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் appost.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ அதில் டிஸ்பிளே ஆகிற ஃபஸ்ட் வெப்சைட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏபி சர்க்கிள் போட்டு வருது, அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை ஹோம் ஏபி சர்க்கிள் அதையும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும், ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகன் நேம் அப்படின்றதுல 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு பேர் போட்டு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அதே மாதிரி பேர் போட்டு ஃபாதர் நேம் போட்டு அப்பா பேர் போட்டு ஸ்பேஸ் கொடுத்து இனிஷியல் கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்னவோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு கேஸ்ட் என்னவோ அவங்க கம்யூனிட்டி ஜாதி என்ன ஜாதியோ அங்கே அந்த கேஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. 10th எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்றத போட்டுங்க. தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் 2012க்கு முன்னாடி முடிச்சிருக்காங்களா 10th, இல்லை 2012க்கு அப்புறம் முடிச்சிருக்காங்களா அப்படின்றது அந்த எப்போ 10th முடிச்சிருக்காங்களோ அந்த இயர் பேஸில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்க 2002ல் முடிச்சிருக்காங்க. அப்புறம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப்ஷுவில் அதில் என்ன கேரக்டர்ஸ் வந்திருக்கோ அதை பார்த்து கேப் ஸ்மால் மாறாமல் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதில் அப்ளை ஆன்லைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுத்தப்போ மேலே வந்திருந்த ஃபஸ்ட்டு நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கும் மெசேஜ் வந்திருக்கும், அதுலேயும் அந்த நம்பர் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க எஸ்டி கேண்டிடேட்டு ப்ளஸ் ஃபீமேல் கேண்டிடேட்னால ஃபீஸ் கிடையாது. சர்க்கிள் அப்ளையிங் ஃபார் அப்படின்னு சொல்லி போகிறதுல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். என்டர் ஓடிபியில் உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மெயில் ஐடி இல்லாதனால அவங்களுக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம். வழக்கமாக நம்ம கூகுளில் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். யாகுவில் எப்படி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ yahoo.com ஓப்பன் பண்ணிவிட்டு
அதில் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் சைன் அப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு நேம் அப்படின்றதில் கேண்டிடேட்டோட நேம் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணுறோம். லாஸ்ட் நேமில் இனிஷியல் டைப் பண்ணுறோம். அப்புறம் யாஹூ மெயில் ஐடிக்கு வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோம். ஸோ செல் நம்பரை டைப் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறோம். இயர் செலக்ட் பண்ணுறோம். மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸோ செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்கிறோம். டெக்ஸ்ட் மீ ஆன் அக்கௌண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். செல்லுக்கு வந்த மெசேஜை பார்த்து நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான். ஸோ வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். மெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம திரும்பவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போகிறோம். அங்கே மெயில் ஐடியை டைப் பண்ணுறோம். ஸோ ப்ரெசன்ட் ஆக்குபேஷன் இப்போ எங்கேயும் ஜாப்க்கு போகலவங்க அதெல்லாம் நாட் எட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துங்க. இவங்க ஜாப் போகிறதுனால எஸ்ன்னு போட்டுக்கலாம். ஜாப் போயிருந்தாலும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸில் வீட்டு அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட்டில் இந்த தெருவோட பேர் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ், அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டு பின்கோட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸாக இருந்தால் சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்றத டிக் பண்ணி விட்டுருங்க. 2012க்கு முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா அந்த கடைசி ஆப்ஷனும், அதுக்கு அப்புறம் முடிச்சிருந்தாங்கன்னா கடைசி ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணோடனே ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் வரும். செலக்ட் ரிசல்ட் டைப் அப்படின்றதில் மார்க்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். அதில் மார்க்ஸ் டைப் பண்ணுங்க. 10th மார்க்ஸு, இங்கிலீஷ் மார்க்கு, மேக்ஸ் மார்க், அதுக்கப்புறம் சயின்ஸ் மார்க், அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் மார்க். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ் மார்க் அதில் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு இப்போ அவங்க எந்த ஏரியாவுக்கு ப்ரிஃபரன்சஸில் கொடுக்குறாங்க, ஜாப்க்கு எந்த ஏரியா அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 5 ஏரியா, உங்களுக்கு பிடிச்சமான ஏரியா எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஐ ஹாவ் அக்ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே
இப்போ டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ இதை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நமக்கு தேவையானது 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 60 days கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்கேனர் சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் போய் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஸ்கேனர் மிஷின் இல்லைன்னா கேம் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது இவங்க என்ன சைஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணணும். அந்த கேம் ஸ்கேனர் எப்படி ஒர்க் பண்ணுன்றதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க கீழே லிங்க் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் பார்த்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான டைம். இப்போ ஒவ்வொரு மார்க் ஷீட்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்கேனர் மிஷின் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் ரெசல்யூஷனில் 50 dpi வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ இப்போ திருப்பி அடுத்தது ஜாதி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ண போகிறோம், அதனால் 150 dpi வச்சுக்கிறோம். பேப்பரில் சைன் வாங்கி வச்சுருக்கிறத இந்த சிக்னேச்சரையும் அதே 150 dpiயில் ஸ்கேன் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு அதையும் ஸ்கேன் பண்ணுறோம். அதுக்கு 50 dpi வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கேனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இனி அந்த வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். திருப்பி பழையபடி வெப்சைட்டில் வந்துட்டு சூஸ் ஃபைலு அப்படின்றதுல 10th மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணோம். அதில் 10th மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ணி விடுறோம். கரெக்டான சைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீவியூ சைடில் உடனே காமிச்சிரும். ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஜாதி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஃபோட்டோ, ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர். ஸோ கொடுத்தாச்சு. இதெல்லாம் ஐ அக்ரின்ற மாதிரி எல்லா ஆப்ஷனும் டிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அண்டு பிரிண்ட் ஓகேன்னு கொடுங்க. கொடுத்தோடனே அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்க வேண்டியதுதான். எத்தனை காப்பி வேணும், ஒரு காப்பியாக 2 காப்பின்னு சொல்லிட்டு பிரிண்ட்னு கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக முடிஞ்சவொன்னே இந்த மாதிரி இந்த பேஜுக்கு வரும். ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது போல் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் இந்த வீடியோவை பார்த்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாதவங்க எங்கள் மெயில் ஐடியில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபில் பண்ணி தரோம். அதுக்கு தனியாக சார்ஜ் வந்து ஒரு 100 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். மெயில் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.